सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। उकारस्त्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः स्तुष्टुवाहुंसस्तनूभिः यशेम देवहितं यदायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। முதல் செக்ஷன், முதல் அத்தியாயம், முதல் கண்டம், முதல் மந்திரம். ஓம் பிரம்மா தேவானாம் பிரதமः சம்பபூவ விஸ்வஸ்ய கர்த்தா புவனஸ்ய கோப்தா சப்ரம்ம வித்யாயாம் சர்வவித்யா பிரதிஷ்டா சர்வவித்யா பிரதிஷ்டாம் அதர்வாய ஜேஷ்டபுத்ராய பிராஹ. முண்டகோபனிஷத். இது இதில் 3 அத்தியாயம் இருக்கு. ஒரு அத்தியாயத்துக்கும் ஒரு பேர் என்ன அப்படின்னா முண்டகம் அப்படின்னு பேர். பிரதம முண்டகம், த்விதீய முண்டகம், திருத்தீய முண்டகம், 3 முண்டகம் இருக்கு. ஒரு முண்டகத்துலேயும் 2 பார்ட் இருக்கு. 2 பார்ட்டாக பிரிஞ்சிருக்கு. அந்த பார்ட்டுக்கு பேர் என்னன்னா கண்டம்னு பேர். கண்டம். ஓகே. அப்போ மொத்தம் 6 கண்டம் இருக்கு, 3 முண்டம் இருக்கு. அப்போ மொத்தம் எவ்வளோ? 6 செக்ஷன்ஸ் நம்ம படிக்கணும். ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா முண்டகோபனிஷத் 3 into 2, கட்டோபனிஷத் 2 into 3. சரியா? இப்போ முண்டகோபனிஷத்தில் எழுதி வச்சுக்கோங்க. முதல் முண்டகத்தில் 2 செக்ஷன் இருக்கு இல்லையா? அதில் 9, 13 மந்திரம், 9 and 13. ரெண்டாவது 10, 12. மூணாவதுல 10, 11. ஸோ ஆக எல்லாம் சேர்த்து எவ்வளோ வருது? கணக்கு கிளாஸ் 69 and 13, 10, 12, 10, 11. 63 வருதா? எல்லாருக்குமே அதே வருதா? இது ஞானமா கர்மமா? எல்லாம் கூட்டினா வருது ஞானம். ஒரு ஆன்சர் தான் இருக்க முடியும். சரியா? ஓகே, சரி. அப்போது இந்த முண்டகோபனிஷத்தை நம்ம பிரார்த்தனையோட ஆரம்பிக்கிறோம். பத்ரம் கர்ணேபி சொல்லி எல்லா தேவதாக்கும் நம்ம நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கும். அந்த பிரார்த்தனை எதுக்கு அப்படின்னு பார்த்தோம். நமக்கு இந்த ஞானம் கிடைக்கணும், ஞானம் நிலைக்கணும், ஞானம் பயன்படணும். 3 விஷயம் நம்ம பிரார்த்தனையினால் நமக்கு கிடைக்கும். அப்போது அப்படி சொல்லி முதல் மந்திரத்துக்குள்ளே நம்ம என்டர் ஆகிறோம். ஓம் பிரம்மாதேவானாம் பிரதமஹா சம்பபூவ அப்படின்னு
அழகாக என்ன பண்ணுறாருன்னா ஃபஸ்ட்டு 2-3 மந்திரத்தில் என்ன கொண்டு வர்றார் அப்படின்னா இந்த குரு சிஷ்ய பரம்பரையோடைய மகிமாவை வந்து சொல்கிறார். சரியா? ரொம்ப அதாவது மகிமா அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனுடைய பெருமை, அதனுடைய மேன்மை, அது வந்து தெரிஞ்சு. எதுக்கு மேன்மை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எப்படி மேன்மையை வந்து சொல்கிறது அப்படின்னா முதல்ல வந்து பிரம்மா தேவானாம் பிரதம சம்பபுவ, இந்த மொத்த சிருஷ்டிலாம் வந்தது இல்லையா, அதுக்கெல்லாம் முன்னாடி தேவர்களை படைச்சா இல்லையா, அந்த தேவர்களுக்கெல்லாம் படைச்சவராக இருக்கக்கூடிய முதல்ல வந்து நாராயணன் படைச்சதை நாராயணன் யாரை படைச்சார்? பிரம்மாதேவரை படைச்சார். அந்த பிரம்மாதேவரை படைச்சு அவர் எப்படிப்பட்டவராம்? சமஸ்த விஸ்வஸ்ய கர்த்தா விஸ்வஸ்ய கோப்தா. ஐ திங்க் பிரம்மாதேவரை படைச்சு அவருக்கு எல்லா விதமான அறிவும் கொடுத்துருக்கார் கண்டிப்பாக. ஏன்னா ஒருத்தர் படைக்கும் தொழில் பண்ணுறார் அப்படின்னாக்க படைக்கிறதுக்கு முதல்ல என்ன தேவைப்படும்? நமக்கு அறிவு தேவைப்படும். அறிவு இருக்கணும். அறிவிலிருந்து வந்து ஞானசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி, இது மூலமாக வந்து படைப்பானது ஏற்படும். அப்போது அப்படிப்பட்டவர் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கும் அந்த பிரம்மதேவன் முதலில் தோன்றினான். அந்த பிரம்மதேவன் வந்து இந்த வித்யானதை வந்து கற்றுக் கொடுத்தான்னு ஆரம்பிக்கிறது. சரியா? இப்போது நமக்கு வந்து இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய அமிதாப் பச்சன் வந்து இந்த இந்த சின்ன பேப்பரில் வந்து அது கையெழுத்து போட்டு கொடுத்தார் அப்படின்னு சொன்னால் அந்த அமிதாப் பச்சனோட ஃபேன்ஸ்லாம் எப்படி இருப்பா? அந்த பேப்பரை எடுத்துன்னு என்ன பண்ணுவா? ஃப்ரேம் போட்டு லேமினேட் போட்டு அப்புறம் வீட்டில் எல்லோரும் வர இடத்துல பார்த்துட்டு அதுக்கு மேலே ஒரு அமிதாப் பச்சன் ஃபோட்டோவை வேற மாட்டுவாள். எல்லோரும் வந்து கேட்பா, இது என்னது? இதுவா? எனக்கு அவர் வந்து கூப்பிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தார். இது அவருடைய கையெழுத்து. அவர் செக்கில் கையெழுத்து போட்டு கொடுக்கல, வெறும் பேப்பரில் இருந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க. ஏன்? அப்போ ஏதோ ஒரு சினிமா ஹீரோவோ இல்லை இந்த மால்டோவா இல்லை எம்எல்ஏ ஒன்று போன்விட்டா, மைலோ, இந்த மாதிரி மைலோ கீலோலாம் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு பேட்டு, அந்த பேட்டில் வந்து சச்சின் டெண்டுல்கர். நானும் சின்ன வயசில் யோசிச்சுட்டு ஒரு 20,000 பேர் நம்ம ஊர்லேருந்து பூஸ்ட் வாங்கினா 20,000 பேட்லேயும் பாவம் உட்காந்து கையெழுத்து போடுவானா அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அவன் இன்னும் ஒரே ஒரு கையெழுத்து போட்டு உள்ளே போயிடுவாங்க. அதை காப்பி பண்ணி அவங்க பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த காப்பி பண்ணி பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கே அது கிடைக்கிறது நாம் எப்படியாவது வாங்கணும். ஏன்? அந்த பர்டிகுலர் பர்சனை வந்து அவ்வளோ ஆராதிக்கக்கூடிய ஒரு இதில் இருக்கோம் நம்ம. ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆகும்னு. இப்போ அந்த பர்சன் ஒரு விஷயத்தை வந்து வவுச் பண்ணுறார் அப்படின்னாக்க அந்த விஷயம் வந்து நமக்கு இது அது அன்னிலேருந்து இன்னி மட்டும் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியில் மாறாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சினிமா நடிகரோ நடிகையோ வந்து ஏதாவது ஒன்று இப்படி பார்க்கணும், நான் இதைத்தான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னால் ஓப்பா ஓலே அதான் நமக்கும் தெரியும் பொய்யினே. ஆனால் நமக்கு அந்த உண்மையெல்லாம் கடந்து நமக்கு ஒரு பிடிப்பு இருக்குல்ல, அவன் மேலே பிடிக்கும் அப்படின்னு, அதனாலே வாங்கினேன்டா அப்படின்னு சொன்னோம். இல்லைதா? அந்த மாதிரி அதுக்கே அப்படின்னா அந்த மாதிரி அது அந்த சைக்காலஜி வந்து தெரியும் வேதத்துக்கு. அதனால் வந்து முண்டகோபனிஷத்து ஆரம்பிக்கிறச்சே வந்து என்ன ஆரம்பிக்கிறது அப்படின்னா, எல்லாவற்றையும் எவன் படைத்தானோ அந்த படைத்தவன் ஆதிகுருவாக இருக்கிறார். பிரதம சம்பபுவ வெளித்தோற்றத்துக்கு வந்ததில் எங்கேருந்து வரார்? பிரம்மாஜி எங்கேருந்து வருவார்? நாராயணனுடைய நாபியிலேருந்து ஒரு கமலம் வருது. அந்த கமலத்தில் வந்து பிரம்மாஜி உற்பத்தி ஏற்படும். அப்போ நாராயணன் எங்கே இருந்தார்? இனிமேல் தான் சிருஷ்டியே பண்ணணும். நாராயணன் எங்கே இருந்தார்? நாராயணன் வந்து பிரளய ஜலமாக, பிரளய பயோதி ஜலே ஹரே முகுந்தா, இதெல்லாம் கேள்வி அப்பப்போ எங்கேயாவது பாட்டெல்லாம் கேட்டேன்னா ஒரே அவ்யக்தம் வியக்தம் அப்புறம் வெளித்தோற்றத்துக்கு இதெல்லாம் ரொம்ப கிடக்கு பாட்டில். அப்போது நாராயணன் வந்து அப்படி வெளித்தோற்றத்துக்கு வராத நிலையில் வெளித்தோற்றத்துக்கு வர வைக்கக்கூடிய சச்சிதாக இருந்து வெளித்தோற்றத்துக்கு வர வைக்கக்கூடிய நிலையான பிரம்மதேவனை படைத்தார்.
அவர் வெளித்தோற்றத்துக்கு வருவதற்காக பிரஜாபதிகளை படைத்து பிரஜாபதிகள் மூலமாக பிரஜைகள் உருவானது அப்படின்னு நமக்கு புராணத்தில் ஸ்டோரி. ஒரு புராணமும் வந்து இட் இஸ் அ சிம்பலிசம். ஒன்று எதை சிம்பிள் பண்ணுறது அப்படின்னா, நம்ம அந்த சின்ன வயசுலேருந்து அந்த கதையெல்லாம் கேட்டிருப்போம். அந்த கதையை வந்து என்ன பண்ணுவோன்னா சிம்பிளால் ரீப்ளேஸ் பண்ணிடும். சிம்பிளில் வந்து என்ன பண்ணுவோன்னா அதனுடைய மீனிங்கோட ரீப்ளேஸ் பண்ணணும். அந்த மீனிங்கோட ரீப்ளேஸ் பண்ணும்போது வேதாந்தத்துக்கு வரும்போது சுலபமாக இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணணும், வேதாந்தத்துக்கு வந்துடணும்னா பேரலாக வந்து அரியர் கிளியர் பண்ணும். என்ன அரியர்? சிவபுராணம், விஷ்ணு புராணம், எக்ஸட்ரா அதெல்லாம் கிளியர் பண்ணும். அந்த அரியர்லாம் சைடில் கிளியர் பண்ணும். ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் முன்ன பின்ன எடுத்தாலும் அந்த என்டையர் சிவபுராணத்தை டிவியில் எடுக்கிறான், என்டையர் மகாபாரதத்தை எடுக்கிறான், என்டையர் ராமாயணத்தை எடுக்கிறான். தெரிஞ்சுக்கணும் யார் சீதாவாக நடித்தான்னு தெரிஞ்சுக்கணும். அது தேவையில்லை, யாராக வேணா இருக்கட்டும், அந்த சீதை எப்படிப்பட்டவள்னு தெரியணும், ராமர் எப்படிப்பட்டவர்னு தெரியணும், அதுக்காக பார்க்கணும். இல்லையாதா? அப்புறம் வந்து இந்த ரோட்டில் போகிறது வேறு ஏதோ சீரியல் போகுது, ஹே நம்ம சீதாடா அப்படின்னு சொல்லக்கூடாது. புரியுறதா? இதில் எப்படி நடிக்கிறா பாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. சரி ஓட்டம். அப்போது இந்த இங்கே வந்து உபனிஷதனுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னாக்க, இந்த சாஸ்திரத்தோடைய மகிமையை வந்து சொல்லணும். இந்த சாஸ்திரத்தோடைய மகிமையை சொல்லணும் அப்படின்னா, எப்படிப்பட்டவர்கள் இந்த சாஸ்திரத்தை எடுத்து படித்து நம்மிடம் இப்போ இன்றைக்கி வந்து உங்கள் காதில் விழுறதில்ல. இந்த மாதிரி மகாவிஷ்ணு நாராயணன் வந்து பிரம்மாஜியோட காதில் போட்டிருக்கார் ஒரு நாள். ஐ திங்க் இது என்னுடைய ஓன் கற்பனை. இப்படி கிளாஸ் எடுத்ததுக்கு வந்து பிரம்மாஜி என்ன பண்ணியிருப்பார், ஒரு நல்ல கட்டிலும் மெத்தையும் வாங்கி கொடுத்துருக்கார் நாராயணனுக்கு. என்ன மெத்தை? ஆதிசேஷன் வாங்கி கொடுத்துருப்பார். அவர் வந்து பார்த்துக்கிறியா, இனிமேல் நீ எல்லாத்தையும் பார்த்துக்கோண்ணே, எப்போ பணம் வேணாலும் கேளு, மாமிகிட்ட சொல்லி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜம்முன்னு படுத்துட்டார். பிரம்மாஜி ஒர்க்கு கடன்னு எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே இருக்கான் யூனிவர்ஸ், தெரியுமா? அப்படிப்பட்ட பிரம்மா வந்து சமஸ்த புவனஸ்ய கர்த்தா, எல்லா புவனத்தினுடைய கர்த்தா, எல்லா புவனத்தினுடைய கோப்தா ஆஸ் வெல். இஸ் சஸ்டெய்னிங் திஸ் கிரியேஷன். இனம் அழிகிற மாதிரி இருந்தால் திருப்பி வரும். ஒரு இனம் போச்சுன்னா இன்னொரு இனம். இப்படி வந்து 84 லட்சம் ஜீவராசிகள் சர அச்சர தாவர ஜங்கமம் எல்லாத்தையும் வந்து கண்டெயின் பண்ணிகிட்டே இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு மகான் தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வம் வந்து ச பிரம்ம வித்யாம் சர்வ வித்யா பிரதிஷ்டா அதர்வாய ஜேஷ்ட புத்திராய பிராக. இது எப்படி படிக்கணும்னா, சர்வ வித்யா பிரதிஷ்டாம் பிரம்ம வித்யா ச யாரை குறிக்கிறது? பிரம்ம தேவானாம் பிரதம சம்பபுவ பிரம்மா. பிரம்மா அப்படின்னு வந்ததுனாக்க பிரம்மாஜியை குறிக்கிறது. பிரம்ம அப்படின்னாக்க பிரம்மத்தை குறிக்கும். பிரம்ம பிரம்ம சர்வ வித்யா பிரதிஷ்டா பிரம்ம வித்யாம். அந்த சர்வ வித்யா பிரதிஷ்டாங்கிறது வந்து பிரம்ம வித்யாவுக்கு ஒரு அட்ஜெக்டிவ், ஒரு இந்த சொல், ஒரு சொல். அதர்வாய ஜேஷ்ட புத்திராய பிரக, அவருடைய ஜேஷ்ட குமாரத்தனான அதர்வனுக்கு பிராக. என்ன பிராக? பிரம்ம வித்யாவை சொல்லுகிறார். அப்போ இங்க நிறைய வார்த்தைகள் இம்பார்ட்டன்ட். பிராக அதுதான் ஒரு வார்த்தை எடுத்து பார்ப்போம். பிராக வந்து எதை குறிக்கிறது? கிளாஸ் எடுத்தாருங்கிறத குறிக்கிறது. குழந்தை இங்க வா, நெத்தி காட்டு. பிரம்மாஜியாச்சா அப்படியே கொடுக்க வேண்டியதுன்னு பிராக. அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி வரலாம். பிரம்மாஜியோடைய புத்திரர்கள் அதர்வா இல்லையே. சங்கராச்சாரியார் அதுக்கும் பதில் சொல்றார். பிரம்மாஜியோடைய மானச புத்திரர்கள் யாரு? சப்த ரிஷிகள் யாரு? அத்ரி, பிருகு, குத்ச, வசிஷ்ட, புலஸ்தய, புலக, கௌதம, காஷ்யப, இந்த மாதிரி 7 பேர் இருக்கா. இன்னொரு புராணம் எடுத்து எங்கேயாவது பார்த்தேன்னா இன்னும் 2-3 பேர் எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்போ சங்கராச்சாரியர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து பல சிருஷ்டி நடந்திருக்கு,
பல இதில் வந்து வேறு எது இருக்கலாம். அதனால வந்து இது எந்த சைக்கிளில் வந்த பையன்னு தெரியல. அதனால் வந்து அதர்வன் வந்து அவருடைய பையனாக சொல்லப்படுறது. அவர் வந்து வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும், நீங்கள் பார்த்துடலாம். அதர்வன் வந்து அவருடைய பையன். அப்படி அதர்வன் பையனுக்கு வந்து சொல்லி கொடுக்குறார். இங்கே என்ன ஆகுறதுன்னா, இது வந்து அந்த காலத்தில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்பா கற்றுப்பார், அப்பா வந்து பையனுக்கு சொல்லி கொடுப்பார். அந்த பையன் வந்து திருப்பி அப்பாவாவான், அவன் பையனுக்கு சொல்லி கொடுப்பான். அதனால தான் அந்த புத்திரன் வேணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, கர்மாதிகாரியான புத்திரன் வேணும் எல்லாம் சொல்லி புத்திரன் மேலே எம்பசிஸ் ஜாஸ்தியாக இருந்தது. அது போட்டோம். இப்போது இங்கே வந்து பிராக அப்படின்னா ஃபஸ்ட்டு இது மெத்தாடிக்கலாக டீச் பண்ணார் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் என்ன திரும்பிட்டேன். அப்புறம் வந்து பிரம்ம வித்யாம் பிராக என்ன சொல்லி கொடுத்தாராம், பிரம்ம வித்யா சொல்லி கொடுத்தாராம். இப்போ அழகாக உபனிஷத் வந்து இப்போ என்ன ஆரம்பிக்கிறது அப்படின்னாக்க, சிருஷ்டியோடைய ஆரம்பத்தில் நாம் படிச்சுட்டு இருக்கிற இந்த பிரம்ம வித்யாவுடைய இன்செப்ஷன்லேருந்து ஆரம்பிக்கிறது. புரியுறதோ? முண்டக்கம் வந்து எவ்வளோ சௌரியமான ஒரு உபனிஷத்துன்னு. வென் எவ்ரிதிங் பிகான் అనగనగా ఒక రోజు மொத்த சிருஷ்டி ராக்கமுந்து அப்படின்னு ஆரம்பிப்பான். long ago, so long ago, when nothing was there, when everything was just getting started, ஃபஸ்ட் என்ன வரணும், அறிவு இருக்கணும். நம்ம இதில் வந்து அறிவு முதல்ல, அதுக்கப்புறம் சிருஷ்டி. சரியா? இருட்டில் சிருஷ்டியை படிச்சுட்டு கடைசியில் லெட் தேர் பை லைட்டு கிடையாது. அது வந்து டோட்டல் சொதப்பலான ஒரு விஷயம் அது. சரியா? அப்போது ஃபஸ்ட்டு பிரம்ம வித்யா சர்வ வித்யா பிரதிஷ்டாம் அப்படின்னு பிரம்ம வித்யாவை வந்து அவருடைய பையன். அவருக்கு எங்கேருந்து வந்தது? இங்கே மந்திரத்தில் சொல்லலையே ஜி. இங்கே மந்திரத்தில் வந்து நாராயணர் சொல்லி பிரம்மாஜிக்கு சொல்லி கொடுத்தான்னு சொல்லி, யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதான்ச்ச பிரஹினோதி தஸ்மை தகும் ஹதேவம் ஆத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. எவன் பிரம்மதேவனுக்கு முதலில் சொல்லி கொடுத்தானோ, எவனிடத்திலிருந்து பிரம்மதேவன் முதலில் இதை படைத்தானோ, எவன் என்னுடைய ஆத்ம புத்தியை பிரகாசிக்கிறானோ, அப்படிப்பட்ட பிரம்மன் எனக்கு வந்து அந்த மாதிரி இருக்கு முமுக்ஷு ஆகிய நான் சரணடைகிறேன். ஸோ அந்த மந்திரத்தில், அந்த வேத மந்திரத்தில் என்ன சொன்னால், பிரம்மாஜி வந்து படித்து தெரிஞ்சுட்டார் அப்படின்னு. ஸோ பிரம்மாஜி வந்து இந்த ஞானத்தை வந்து நாராயணன்ட்டேருந்து அடைஞ்சு, நாராயணனா ஜி விபூதி ஜி அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? திரும்ப சொல்கிறேன். என்ன ஆகும்னா, எல்லாம் படிச்சுட்டு வேதாந்த கிரந்தெல்லாம் படிச்சுட்டு விபூதியாக திரும்பினா அதில் வந்து தயவுசெய்து அதில் அந்த டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஈஸ்வர பேதத்தை வந்து ட்ராப் பண்ணும். விபூதினா விபூதிட்டு, திருமணிட்டு. இது ஞானம். இது விபூதிட்டுனாலும் திருமணிட்டுனாலும் 4+4 என்ன 8 தான். சரி. அப்புறம் பிரம்ம வித்யா சர்வ வித்யா பிரதிஷ்டா. இது சர்வ வித்யா பிரதிஷ்டா ரொம்ப முக்கியமான விஷயம். சர்வ அப்படிங்கிற விஷயம் என்ன குறிக்கிறது அப்படின்னா, எல்லா விதமான அறிவும். அப்போ இங்கே பிரம்ம வித்யா சர்வ வித்யா பிரதிஷ்டா அப்படிங்கிற அர்த்தம் என்ன அப்படின்னா, கல்மினேத், எங்கு அனைத்தும் தன்னுடைய பயனை பரிபூர்ணமாக அடைந்து விடுமோ அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியம். இப்போ ஃபிசிக்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. ஃபிசிக்ஸ் உடைய அந்த படிப்பு எங்கே முடியுமா அப்படின்னா, பிரம்ம வித்யாவில் முடியும். ஓகே, இதுக்கு மேலே நம்ம ஃபிசிக்ஸ் படிக்க வேண்டான்னு எங்கே முடியும் அப்படின்னா, பிரம்ம வித்யாவில் முடியும். இதுக்கு மேலே நம்ம கெமிஸ்ட்ரி படிக்க வேண்டாம் அப்படின்னு எங்கே முடியும் அப்படின்னா, பிரம்ம வித்யாவில் முடியும். அப்போது ரெகுலர் ஃபிசிக்ஸ்லேருந்து நம்ம என்ன ஃபிசிக்ஸ் படிப்போம்? அப்ளைடு ஃபிசிக்ஸ் படிப்போம். அப்ளைடு ஃபிசிக்ஸ்லேருந்து குவாண்டம் ஃபிசிக்ஸ், அப்புறம் மெட்டா ஃபிசிக்ஸ் படிப்போம். அங்கேருந்து போய் அப்படியே மேட்டர் அப்படி போய்ட்டு, இல்லை மேட்டர் இஸ் ஆல்சோ நாட் அப்படின்னு திருப்பி கான்ஷியஸ்னஸ், அந்த கான்ஷியஸ்னஸில் தான் வந்து ஸ்டாப் ஆகணும் எதுவாக இருந்தாலும்.
ஈவன் அபராவித்யா எந்த வித்யாவாக இருந்தாலும் அந்த அபராவித்யாவுடைய கல்மினேஷன், ஒரு வித்யோடைய முடிவு எங்கே அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது வந்து பிரம்ம வித்யாவில் தான் அதனுடைய முடிவு. அதனால தான் ஜிக்ஞாசா நிவர்த்தி அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இன்னொரு ஒரு அர்த்தம் இருக்கு பிரதிஷ்டாக்கு. என்ன அப்படின்னா, நல்ல ஒரு ஃபிசிக்ஸில் வந்து ரீசண்டாக வந்து ஹோல் வேர்ல்டில் ஹைலி ரெஸ்பெக்டபுளாக இருந்த பர்சன் யார்? ரீசண்டாக நம்ம காலத்திலேயே தான் சொல்கிறேன், ஸ்டீஃபன் ஹாக்கிங். இப்போதான் காலம் பண்ண போன 10 வருஷம். அவரால் நகரக்கூட முடியாது. அவர் என்ன பேசுகிறார் அப்படிங்கிறது வந்து நமக்கு புரியாது. கான்செப்ட்னால இல்லை, வாயெல்லாம் ஒரு மாதிரி குழந்து தான் பேசுவார். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மிஷினை போட்டு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அவர் வந்து சார் ஐசக் நியூட்டன் எந்த சேரில் இருந்தாரோ அந்த சேரில் இருந்தவர். அவர் வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கார். சரி, வேர்ல்டுலேயே அவரை விட அந்த விஷயத்தில் என்னுடைய அறிவு தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது, கன்சிடர்டு ஸோ இல்லை. அப்படி உயர்ந்த இடம், எல்லா ஹோல் வேர்ல்டோட சயின்டிஸ்ட் வந்து சல்யூட் அடிக்கிற ஒரு ஆள். அந்த ஆள் ஏன் வந்து தான் செத்து போகணும்னு நினைக்கணும்? ஏன் அப்படின்னா, இந்த வித்யா படிச்சுட்டோம், என்ன வித்யாவாக இருந்தாலும் அந்த வித்யா படித்தாலும் அந்த படிக்கிறவன் இருக்கான் இல்லையா, அந்த படிக்கிறவன் நிறைவாகிறது மட்டும் படிப்பு நிறைவாகுது. கரெக்ட்? படிப்பு நிறைவாகணும்னா படிக்கிறவன் வந்து நிறைவாகணும், எந்த விதமான இதுவும் இல்லை. இல்லைன்னா பெரிய ஆள் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லுவாள். நம்ம வெளியில் இருக்க சொல்கிற ஆளே விட தானே வந்து பல கோடிகள் சம்பாதிச்சாலும் பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கட்டுமே, அவ்வளோவும் சம்பாதிச்சுட்டோ தன்னை தான் நிம்மதியாக வச்சுக்க தெரியலனா என்ன யூஸு? அப்போது என்டையர் ஆப்ஜெக்ட், சர்வ வித்யா எதை குறிக்கிறது? என்டையர் ஆப்ஜெக்டிவ் நாலேஜ் does not find its completion unless the subject knowledge is taken care. அதனால் ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்டே இங்கே என்ன சொல்கிறதுனா, அந்த பிரம்ம வித்யா எப்படிப்பட்டது தெரியுமா? நீ நிறையா படிச்சிருக்கலாம், கம்மியாக படிச்சிருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் இந்த பிரம்ம வித்யாவை நீ அடைஞ்சிட்ட அப்படின்னா எல்லா வித்யாவும் எங்கே வந்து முடிவடைகிறதோ அந்த விஷயத்தை நீ படிச்சுட்ட அப்படின்னு சொல்கிறது. சர்வ வித்யாம் பிரதிஷ்டா அப்படி சொல்லி பரம்பராவோடைய விஷயத்தை வந்து இங்கே எம்பசைஸ் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பிரம்ம வித்யா மகிமா. சாதாரண ஆள் இல்லை, சாக்ஷாத் பிரம்மாஜி, தேவேந்திரன், இந்திரங்கள், எல்லா தெய்வங்களுக்கும் தலைவனாக விளங்கக்கூடிய காட் அப்படின்னு, காடுன்ற வார்த்தை வேண்டாம், பகவான் ஈஸ்வராவுடைய வெளிப்பட்ட தோற்றம் அந்த பிரம்மாஜி. அவர் தான் வந்து இந்த பிரம்ம வித்யாவுடைய ஆரம்பம், ஃபஸ்ட்டு டீச்சர் அப்படின்னு டீச் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்படிப்பட்ட ஆள். அதனால வந்து இது ஏதோ இப்போ ரீசண்டாக வந்து காசியில் ஒரு 30-40 பேர் சேர்ந்து உக்காந்துட்டு எழுதினது இல்லை. இட்ஸ் நாட் எனி ரீசன்ட் டெவலப்மெண்ட். நவ் டேஸ் வேதாந்தா இஸ் டெவலப்டு ஸோ மச். நோ, நவ் டேஸ்லாம் கிடையாது. இது நவ் டே அந்த மாதிரி ஒரு காலக்கணக்கு இல்லாத போதே தோன்றின வித்யா இது. ஸோ வாட் நீங்கள் இன்றைக்கி என்ன படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து காலம் தேசம் தோன்றுவதற்கு முன்னால் இருந்த அறிவு எதுவோ அதை நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம். அதனால் தேச காலம் உள்ள வரை இந்த வித்யாவானது இருக்கும். அப்படி பிரம்ம வித்யா மகிமா. அதுலேருந்து வந்து என்ன, குரு லக்ஷணம் சிஷ்ய லக்ஷணம் சொல்ல போகிறார். அதில் குரு லக்ஷணம் என்ன அழகாக என்ன சொல்லியிருக்காருன்னா, இது சொல்லி கொடுத்து படிக்க வேண்டிய ஒரு விஷயம். புக்கில் படிக்கக்கூடாது. படிச்சுட்டு வந்துட்டேன். நீங்கள் என்ன கிளாஸ் எடுப்பேலோ, நான் ஏற்கனவே வந்து புக் எடுத்து படிச்சுட்டு வந்துட்டேன். நம்ம வேற எங்கேயாவது புக்கு படிச்சுட்டு வந்தோன்னா என்ன தெரியுமா ஆகும்? நான் எடுக்கிற கிளாஸை வந்து எக்ஸாம் பேப்பர் திருத்துற மாதிரி திருத்துவேல். நீங்கள்
இது கரெக்டாக சொல்லிட்டாரு, இது கொஞ்சம் மாற்றி சொல்கிறாரு, பாதி மார்க் போட்டால் போகிறோம், இது புரியல நமக்கு, அதனால இதுக்கு மார்க் கிடையாது. அப்படி இப்படி பார்த்துட்டு கடைசியில் இட்ஸ் ஓவரால் ஓகே, ஓவரால் அடுத்த கிளாஸ் வரலாம், அப்படி தான் முடிவு பண்ணுவேன். பிரம்ம வித்யா பிரவர்த்தனம் நடக்காது. அதனால் நிச்சலமான மனசோட அந்த பரம்பரையில் வர டீச்சிங் இது அப்படின்னு சொல்லி அந்த பரம்பரையும் இந்த டீச்சிங்கும் பெருமிதமான ரெஸ்பெக்டோட படிக்க வேண்டிய ஒரு விஷயம் சொல்லி, அடுத்தது என்ன ஃபர்தராக கண்டினியூ ஆகுது. இந்த பரம்பரையானது கண்டினியூ ஆகுது. என்னது? அதர்வணே யாம் பிரவேதேத பிரம்ம அதர்வாதாம் புரோவாசாங்கிரே பிரம்ம வித்யாம் சப்பாரத்வாஜாய சத்யவஹாய ப்ராஹ பாரத்வாஜோங்கிரசே பராவராம். அப்படி தன்னுடைய தந்தையாரான பிரம்மாஜியிடம் படித்த இந்த படிப்பை அதர்வண யாருக்கு சொல்லி கொடுத்தாராம்? பிரவேதேத. யாருக்கு? என்ன? பிரம்மா அதர்வா து புரோவாச்ச அங்கிரே பிரம்ம வித்யாம். புரோவாச்ச அங்கிரே. அங்கிர, அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மந்திரத்தில் 2 அங்கிர இருப்பா. ஒன்று அங்கிர், இங்கிலீஷில் எழுதணுன்னா அங்கிர். இதுக்கப்புறம் பின்னாடி வரப்போகிறது அங்கிரச. அங்கிரச, ஆங்கிரச இல்லை, அங்கிரசம். சரியா? அங்கிரஹா, அங்கிர், அங்கிரஹா, அங்கிரச 2 பேர் இருக்கா. 2 டிஃப்ரெண்ட் பீப்புள். ஸோ அதர்வணர் அவர் அங்கிருக்கு சொன்னார், இதே பிரம்ம வித்யாம் புரோவாச்ச. ச யார்? இப்போ 3வது லைனில் இருக்கிற சா யாரை குறிக்கிறது? அங்கிர. அந்த அங்கிரர் என்ன பண்ணார்னா, பாரத்வாஜாய சத்யவஹாய பிராக, சத்தியசந்தனான பாரத்வாஜனுக்கு இதை சொன்னார். நடுவில் டைன்னு சொருகி விட்டார். சிஷ்ய லட்சணம் எங்கேயாவது வரணும் இல்லையா பரம்பரையில். அதனால் பாரத்வாஜர் சத்தியத்தை கடைபிடிப்பவராக இருக்கிறார். அப்படின்னா என்ன? a person endowed with values. அப்போது பிரம்மாஜி யாருக்கு சொல்லி கொடுத்தார்? அதர்வணா. அதர்வணா யாருக்கு சொல்லி கொடுக்குறார்? அங்கிருக்கு சொல்லி கொடுக்குறார். அங்கிர் இப்போ யாருக்கு சொல்லி கொடுக்குறார் அந்த படிப்பை? பாரத்வாஜருக்கு சொல்லி கொடுக்குறார். அந்த பாரத்வாஜர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு ஒரு அடைமொழி இங்கே கொடுக்குறார். அது என்னது அப்படின்னா சத்தியவகாய. எப்போதுமே சத்தியத்தை கடைபிடிப்பவன், உண்மையை கடைபிடிப்பவன். சரியா? அதனால நம்ம உண்மையை பேசுறதும், உண்மையை எவ்வளோ தூரம் நிலைநாட்ட முடியுமோ நிலைநாட்டணும். தேவையில்லை நமக்கு அப்படி பொய் சொல்லி ஆக வேண்டியது ஒன்றுமே கிடையாது. நிஜமாவே பொய் சொல்லி ஒன்றும் ஆகாது. ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தாலும் போயிடும். புரியுதா? நல்ல சத்தியத்தை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா மனசு நிச்சலமாக இருக்கும், தைரியமாக இருக்கும், வில் பவர் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்போ ஒரு சிஷ்யனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான தகுதி என்ன அப்படின்னா சத்தியவகாய, அதாவது சத்தியசந்தனாக இருக்கணும். பின்னாடியே இதே உபனிஷத்து என்ன சொல்ல போகிறது? ₹1 காயினில் என்ன எழுதியிருக்கோம்? 1 ரூபின்னு எழுதியிருக்கோம் சுவாமி. சத்தியமேவ ஜெயதே. அது ஏன் பைசா மேலே எழுதி வைக்கிறா? நம்ம இப்போ வாங்குற பைசா சத்தியமேவ ஜெயதே. பொய் சொல்லி கடன் வாங்கியிருக்கான், அது மேலே சத்தியமேவ ஜெயத்தேன்னு எழுதியிருக்கேன். இப்போ சத்தியமேவ ஜெயத்தே தான் நம்ம நாட்டோடைய மோட்டோ. நம்ம நாட்டினுடைய மோட்டோ எது அப்படின்னா சத்தியமேவ ஜெயத்தே. உண்மையே வாய்மையே வெல்லும். நிஜமாவா சுவாமி? சொல்கிற மாதிரி இருக்கே.
பொய் இல்லை, அது ஒன்று தான் உண்மை. என்ன உண்மை? உண்மைதான் வெல்லுங்கிறது தான் உண்மை, அதெல்லாம் பொய். அப்படி நம்மளுடைய நாட்டினுடைய மோட்டோ, அந்த மோட்டோ எங்கேருந்து எடுத்திருக்கா அப்படின்னாக்க முண்டகோபனிஷத்துலேருந்து போயிருக்கு, பின்னாடி வரப்போகிறது. சத்தியமேவ ஜெயதே நானிய பந்தா. அப்போது சத்திய சந்தனாக இருக்கணும். அப்படி பாரத்வாஜாய சத்தியவகாய பிரஹ. பாரத்வாஜா அங்கிரசே பராவராம். பாரத்வாஜே அங்கிரசே பிராக. பாரத்வாஜர் வந்து அங்கிரசருக்கு சொன்னார். அழகாக வருதா? ஒன்று கருத்து ஒன்று கருத்து. அப்புறம் என்ன? பராவரே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. பர அவரம். பராவரம் அப்படின்னா என்ன? பர அவரம்னு அர்த்தம். பராவரம்னா என்ன அர்த்தம்னா, பிரம்மாஜி அதர்வணருக்கு, அதர்வணர் வந்து யாருக்கு? அங்கிரருக்கு, அங்கிரர் வந்து பாரத்வாஜருக்கு, பாரத்வாஜர் வந்து அங்கிரசருக்கு. இப்படி மேலானவர் வந்து கீழானவருக்கும், மேலானவர் வந்து கீழானவருக்கும் கற்றுக் கொடுத்தார்கள். இதை இந்த கீழானவர்கள் வந்து இன்ஃபீரியர், அது வந்து தப்பாக புரிஞ்சுக்கூடாது என்ன. அப்போது குரு ஒரு மேலான இடத்துல இருக்கணும், சிஷ்யன் வந்து வாங்கிக்கிறதுனால கீழே இருந்து வாங்கிக்கணும். கங்கை எங்கேருந்து வருது? பொதுவாக வந்து கங்கையையும் ஆத்ம ஞானத்தையும் ஒப்பிட்டு சொல்லுவாள். எப்போவுமே ஞான கங்கா அப்படின்னு சொல்லுவாள், உபனிஷத் கங்கா, ஞான் கங்கா அப்படின்னு சொல்லுவாள். ஏன் அப்படின்னா, மகாதேவனுடைய சிரஸிலிருந்து கங்கையானது வருது. சிரஸுக்கு வெளியிலேருந்து இறங்குறது வந்து கங்கா, சிரஸுக்கு உள்ளே இருக்கிற மேட்டர்லேருந்து இறங்குறது வந்து ஆத்ம ஞானம். இல்லையா? சதாசிவனுடைய சிரஸுக்குள்ளே ஆத்ம ஞானம். அதனால ஞானம் மேலேருந்து தான் கீழே இறங்க முடியும். யதா பப்ரவதாயந்தே யதா மாசாமஹர்ஜரம். அப்படி தண்ணி எப்படி வந்து பாயறதோ அந்த மாதிரி வந்து இந்த ஞானம் வந்து மேலேருந்து கீழே வந்து பாயும். அதனால ட்ரெடிஷனில் என்ன பண்ணுவா அப்படின்னா, வியாசபீடம்னு ஒன்று அமைச்சு பீடம் கொடுத்து அந்த சொல்லி கொடுக்குறவாளுடைய ஹைட்டை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ், விஷுவல் இது சரியா. ஒரு ஃபிசிக்கலாக வந்து குருவானவர் இங்கே வந்து கேட்கவே அவனை ரொம்ப பெருசாக கட்டிட்டான் ஹைட்டு. அதனால் இப்படி பாவம் நீங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக இப்படி பார்த்துன்னு இருக்கேன். அப்போது ஹைட்டிலேருந்து மேலேருந்து கீழே ஃப்ளோ ஆகும் அப்படின்னு. சில யூனிவர்சிட்டிலலாம் லெக்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, அப்படி கேலரி மாதிரி இருக்கும், கீழேருந்து அவர் எடுப்பார், கீழேருந்து அவர் இப்படி மேலே பார்த்து எடுப்பார். ஹி இஸ் லுக்கிங் அப் டு த சிஷ்யா. சிஷ்யா ஹஸ் டு லுக் அப் டு த குரு. அதுதான் ட்ரெடிஷன் சரியா. அந்த மாதிரி இது வந்து இருக்குது. பராவராம் அப்படின்னாக்கா, மேலிடத்தில் இருப்பவர்கள் அவருக்கு கீழே இருப்பவர்களுக்கு அதை கற்றுக் கொடுத்து, பிறகு அவருக்கு கீழே அப்படின்னா இவர் அதனோட ஆட்டோமேட்டிக்காக அந்த பீட்டத்துக்கு போயிடுறார். அப்படி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர். பராவராம் அப்படிங்கிறது வந்து என்னென்ன குறிக்கிறதுனா, பரம்பரையா பிராப்த வித்யா அப்படிங்கிறத குறிக்கிறது. பரம்பரையாக இந்த ஞானமானது வந்து சேர்ந்துருக்கு. இன்றைக்கி நம்ம காலில் பிரம்மாஜிக்கு எவ்வளோ வயசாகுது தெரியுமா? இப்போது அப்ராக்சிமேட்லி 50 வயசாயிருக்கு பிரம்மாஜிக்கு. ஏன் எல்லாம் பார்த்து சொன்னோன்னாக்கா, அப்படி இப்படி அதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிரம்மாஜி வந்து 50s இருக்கார். என்னப்பா பிரதமே ஆத்திய பிரம்மனா த்விதீய பரார்த்தம். த்விதீய பரார்த்தம்னா என்ன? ரெண்டாவது ஹாஃப்னு அர்த்தம். ஸ்வேதவராக கல்ப அதில் வந்து அந்த கல்பம் மன்றம் எக்ஸட்ரா தெரியும். ஒரு நாள் பிரம்மாஜியோடது. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து அந்த ஒரு நாளை வந்து 14 மனுக்கள் ஆள்றது, இதெல்லாம் வருது. அதில் அப்படி இப்படி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பிரம்மாஜிக்கு வந்து 50 வயசாயிருக்கு. அப்போ பிரம்மாஜியோட 50 வயசுனா எவ்வளோ தெரியுமா நமக்கு? பிரம்மாஜியோட ஒரு நாள், ஒரு டே அண்ட் நைட் என்ன தெரியுமோ? 2000 சதுர்யுகம். ஒரு சதுர்யுகம் நமக்கு என்ன தெரியும்? ஒரு வருஷம் தெரியும் இல்லையா? அந்த மாதிரி 4,32,000 வருஷம் வாழ்ந்தோன்னா ஒரு கலியுகம். அந்த மாதிரி 10 கலியுகம் ஒருத்தருடைய டைம் எடுத்துட்டோம்னா சதுர்யுகம் 4 யுகத்தினுடைய டைம் 43,20,000 வருஷம்
ஒரு சதுர்யுகம். அந்த மாதிரி 2 சதுர்யுகம் பிரம்மாஜியோட ஒரு நாள். 1000 சதுர்யுகம் ஒரு நாள். அவருக்கு என்ன இஷ்டத்துக்கு லைஃப் வச்சுட்டு இருக்காரு அவர். இப்படி 1000 சதுர்யுகம் 1000 சதுர்யுகம் 2000 சதுர்யுகம் ஒரு டே அண்ட் நைட்டு. அந்த மாதிரி அவருடைய 365 நாள் வந்து ஒரு வருஷம். அந்த மாதிரி கிட்டத்தட்ட 50 வருஷம் கோடியில் போகும். ஐ திங்க் 43,20,000 கோடி அல்ல 43,000 வேணாம் கோடியில் போகும்னு வச்சுக்கோங்களேன். இல்லை 74. அப்படிப்பட்ட அவ்வளோ வருஷமாக இது இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுத்து இன்றைக்கி உங்கள் காதில் வந்து விழுது. புரியாதா? அப்படின்னா இந்த வித்யா வந்து எவ்வளோ பெரிய மகிமையாக இருக்கணும். இந்த வித்யா அவ்வளோ பெரிய சொல்லிக் கொடுக்குற ஆள் பெரிய ஆள். இது எவ்வளோ வருஷமாக வந்துன்னு இருக்குங்கிறது பெரிய ஆள். இதில் என்னென்னா இட் கேன் நெவர் லூஸ் இட்ஸ் ரெலவென்ஸ். சரிம்மா? இப்போ நீங்கள் வந்து நான் உங்களுக்கு வந்து 10 லட்ச ரூபா பணம் தரேன். டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் ஆரம்பிக்கிறேனா? யூஆர் செட்டிங் மீ டு அ ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. கரெக்ட். பழைய டைப்ரைட்டர்லாம் வாங்கி இதெல்லாம் வந்து இப்படிலாம் டைப்ரைட்டர்கள் இருந்தன அப்படின்னு வேணால் வைக்கலாம். சிம்பிள் ஒரு கலை. அது வந்து தான் இது. சரி, ஓகே, நான் பைசா தரேன் உங்களுக்கு. அவ்வளோலாம் தரல, ஒரு 1 லட்ச ரூபா தரேன். ஒரு எஸ்டிடி ஐஎஸ்டி பிசிஓ அது ஓப்பன் பண்ணுறீங்களா? என்ன பண்ண முடியும்? ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம தான் உள்ளே உட்காரணும் இல்லையா? ஏன் எல்லாம் இப்படி தான் இருக்கா? சிம்பிளாக ஏதாவது ஒன்று வந்ததுன்னா கொஞ்ச நாளில் காணாமல் போய்டுறது அது, அந்த வித்யா இல்லையா? ஆனால் இந்த ஒரு வித்யா வந்து எல்லா வித்யாவுக்கும் சொலேஸாக இருக்கிறதுனால, இது சப்ஜெக்டை பற்றி இருக்கிறதுனால திஸ் வித்யா கண்டினியூ. அப்படி இந்த வித்யாவுடைய மகிமையை மனசில் கொண்டு வரணும். இந்த வித்யா யாரெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கான்னு தெரியணும். அப்புறம் அது வந்து இது ஒரு பரம்பரையாக குரு சிஷ்ய ரிலேஷன்ஷிப்பில் வந்திருக்குன்னு தெரியணும். இதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் என்ன, அந்த சிஷ்யனானவன் வந்து சத்தியவகாய பிராக. அப்போ மற்றவன்லாம் சத்தியம் இல்லையா அப்படி குழுக்கு கேள்வி கேட்பான். நம்மளால் பாரத்வாஜாய சத்தியவகாயன்னு சொல்லியிருக்கேன். முன்னாடி அங்கீர் என்னது? பாரத்வாஜர் சொன்னார்னா பாரத்வாஜருக்கு சொல்லி கொடுத்தவர் எப்படி இருப்பார்? பாரத்வாஜர் யாருக்கு சொல்லி கொடுக்குறாரோ அவரும் அப்படி தானே இருப்பார். ஸோ யாராவது ஒருத்தர சொன்னாலே இட் இஸ் அண்டர்ஸ்டுட் அபவுட் எவ்ரி ஒன். அதனால் சிஷ்யனாக இருக்கணும் அப்படின்னா சத்தியம் பேசணும். அப்படி பராவராம் பரம்பரையா பிராப்த வித்யா. அடுத்தது மூணாவது தானே. शौनको हवै महाशालः अंगिरसं विधिवत् उपसन्न पप्रच्छ कस्मिन् भगवो विज्ञाते सर्वमिदं विज्ञातं भवतीति. அடுத்தது இதுக்கு இப்போ யார் கடைசியாக இந்த லைனேஜில் போன ஸ்லோகத்தில் மட்டும் யார் கடைசியாக பார்த்தோம்? அங்கிரசர். அங்கிர் வந்து யார்? அங்கிர் யார்கிட்ட அங்கிரோட குரு யார்? அதர்வன். அதர்வனுடைய பேரனான சிஷ்யன் யார்? பாரத்வாஜர். பாரத்வாஜருடைய கொள்ளு தாத்தாவாக இருக்கக்கூடிய குரு யார்? பிரம்மாஜி. அப்படி பட்டு பட்டு பட்டுன்னா 1 2 1 2 1 2 1 2 3 1 2 அப்படின்னு அந்த பரம்பரை தெரிஞ்சு வச்சுக்கணும். இல்லை அப்பா புள்ள தெரியல. ஃபஸ்ட்டு வந்து அப்பா புள்ளன்னு சொல்லியிருக்கேன், சரியா? அது வந்து இது. இங்கே வந்து அடுத்தது அங்கிரசர். அங்கிரசர் இருக்கார் இல்லையா? அங்கிரசர் வந்து தேடிண்டே போகிறார். சிஷ்யன் கிடைப்பானா? அப்படி இல்லை. இப்போ அடுத்த மந்திரம் யாருடைய பேரில் ஆரம்பிக்கிறது? शौनको மகாஷாலஹா. ஷாலானா 2 ஷாலா, ஒன்று பாக்கஷாலா, இன்னொன்று பாட்டஷாலா.
பாக்கசாலானா சமையல் பண்ணுறான். வேற பாட்டசாலா இந்த ஷாலா அப்படின்னா பெரிய யூனிவர்சிட்டி வச்சு நடத்திட்டு இருந்தவரான் ஷௌனகர். ஷௌனகர் எப்படின்னா மகாஷாலகா அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தையில் டிரான்ஸ்லேட் பண்ணுறார். யார்? சங்கராச்சாரியார். மகாஷாலவா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா கிரகஸ்தா இத்தியர்த்தா அப்படின்றார். பாஷ்யம் எழுதுறது யாரு? சங்கராச்சாரியார். அவர் யாரு? சன்னியாசியா கிரகஸ்தரா? நம்ம சன்னியாசி அவர். ஆனால் படித்ததெல்லாம் யாரு? மேலேருந்து கீழே யாரு? ஃபுல்லாக கிரகஸ்தா கும்பல். புரியுறதா? எல்லாருமே கிரகஸ்தா. இப்போ படித்த வார்த்தை எல்லாருமே கிரகஸ்தா. அப்போ இது கிரகஸ்தனுக்கு அறிவாகுமா? நம்மளாம் எங்கே சம்சாரத்தில் மாட்டின்னு இருக்கோம். நீங்கள் கிளாஸ் கூப்பிடுறேன் வர முடியல அப்படிலாம் இல்லை. எல்லாம் இருந்து தான் முடியும். அதில் ஷௌனகர் மகாஷாலகா. புரியுறதா? மகாஷாலகானா என்ன? பெரிய யஜ்ஞ யாகங்கள்லாம் நடத்தக்கூடிய யஜ்ஞசாலை யாகசாலைகள்லாம் வச்சு பலவிதமான ஸ்டூடெண்ட்ஸு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவர் ஷௌனகர். இதுலேருந்து என்ன தெரியுறது அப்படின்னாக்கா, இந்த படிப்பு ஆசிரமத்தை பேஸ் பண்ணி இல்லை. படிப்பு சந்நியாசத்தை பேஸ் பண்ணி இருக்கு. சந்நியாசியா இல்லையா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. சந்நியாசம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் முக்கியம். புரியுதா? இப்போது சந்நியாசியாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம மனசுக்குள்ள சந்நியாசமாக இருக்கணும். எப்படி ஆப்பிள் பலூனை நம்ம சந்நியாசம் பண்ணியிருக்கோமோ, ஐ அஸ்யூம் இங்கே வந்திருக்கிறவா எல்லாருமே உங்களுக்கு தோண்டிகிட்டே இருக்கா, அப்பா இங்கே முடித்த உடனே நேராக போய் ஒரு பலூன் வாங்கி விளாடணும் நம்ம அப்படின்னு யாருக்காவது தோன்றதா? இல்லைல்ல. ஆனால் இப்போ யாராவது பலூன் கையில் கொண்டு வந்து கொடுத்தா என்ன பண்ண, இங்கே கூட அப்படின்னு விளாடுவோம்ல. இதுக்கு தான் பேர் சந்நியாசம்னு பேர். இருந்தாலும் ஓகே. இல்லைன்னா ஐயோ போய் இப்போ எப்படியாவது கிளாஸ் முடித்தோன்னே இப்போ கிளாஸில் விளையாடினா நல்லா இருக்காது, வெளியில் போய் விளையாட அப்படிலாம் ஒன்றும் தோணலை. இந்த மாதிரி அந்த பலூன் மாதிரி உங்களோட உற்றார் உறவினர் உங்களோட உடைமைகள் எல்லாமே அந்த மாதிரி இருக்கணும். இருக்கா? என்ஜாய் பண்ணு. ஓகே. திடீர்னு காணுமா? ஓகே போச்சு விடு, அவ்வளோதான். அடுத்தது போயிட்டே இருக்கணும். ஏன் ஒரு மாதிரி இருக்கேன்? இல்லை ஒரு விநாயகர் பொம்மை விழுந்து உடஞ்சிடுது, வேறு விநாயகர் பொம்மை வாங்கிக்கலாம். என்னப்போ விநாயகரே ஃபீல் பண்ண மாட்டார், நம்ம பொம்மையை உடச்சிட்டானே எப்படி அப்படின்னு. வேறு பொம்மை வாங்கிக்கலாம். சரி. இல்லை நான் என்னுடைய மேத்ஸ் எக்ஸாமுக்காக அவர்கிட்ட தான் வேண்டிட்டேன், இன்னும் ரிசல்ட் வரல, அதுக்குள்ளே உடஞ்சிருச்சு. நம்ம ஆள் இருக்கான் பாரு, பயம்னு ஒன்று வந்தால் போகிறோம், கற்பனை குதிரையை காட்டும் ஓடி. எல்லாத்துலேயும் நம்ம அதனால்தான் நான் அந்த நம்மளுக்கு மேதா தட்சிணாமூர்த்தி கொடுத்தார்ல, ரொம்ப வேல்யூ பண்ணுவேன் அந்த விஷயத்த. ரொம்ப கஷ்டம் அது, எஸ்பெஷலி தெய்வத்தில். மகாஷாலகா அவர் மகாஷாலராக இருக்கார். அவர் இப்படிப்பட்ட ஷௌனகர் என்னென்னா அங்கிரசர் இடத்தில், அங்கிரகா இல்லை அங்கிரசருடைய இடத்தில் விதிவத்து முறையாகனா என்ன? விதிவத்துனா ஒரு விதிக்கு உட்பட்டுன்னு அர்த்தம். எந்த விதிக்கு உட்படணும் அவர்? இப்போ அங்கிரசர் யாரு? ஷௌனகர் என்னவா ஆக போறாரு? சிஷ்யனா ஆக போறார். அப்போ ஒரு சிஷ்யன் எப்படி இருக்கணுமோ அந்த விதிமுறைக்கு ஏற்றார்வாரு. ரக்தபாணிம் ந கெச்சேத ராஜா தெய்வதம் குருகு. இன்னொன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். குருவை பார்க்க போறச்சையோ, ராஜாவை பார்க்க போறச்சையோ, தெய்வத்தை பார்க்க போறச்சையோ கையை ஆட்டின்னு போகாதன்ற. குழந்தை அதெல்லாம் பின்னாடி சேர்த்துண்டது. எனக்கு சொல்லிக் கொடுத்த ஸ்லோகத்தை மறந்துடும், நான் சொல்கிறேன். குழந்தை தெய்வம்லாம் இருக்கிற மாதிரி இன்னொரு ஸ்லோகம் இருக்கும், மேபி வேறு ஏதாவது சுபாஷிதம்.
ஜி அப்போது எல்லா கிளாஸும் வரைச்சே உங்களுக்கு ஏதாவது வாங்கி வரணுமா? நான் அப்படி சொல்லலை. மனசு ஒர்க் பண்ணும். இனிமேல் நான் வந்து வீட்டில் இருந்தே கேட்டுக்கிறேன் ஜி. ஏன் அப்படின்னா ஒரு தடவையும் வரைச்சே உங்களுக்கு ஆப்பிள் வாங்கிட்டு வரணும்னா என்னால் முடியாது. ஆன்லைன்லேயே நான் படிச்சேன். ஒருத்தர் வந்து குரு பூர்ணிமாக்கு வெத்தலை, நல்ல ஃப்ரெஷ் வாழைப்பழம், பாக்கு, தேங்காய், ஃப்ரெஷ்ஷாக பூ, குங்குமம் அழகாக இருந்தது. ஆனால் என்ன வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தா. நல்லா இருந்தது, எல்லாமே சூப்பர், ஆனால் நாட் ரியல். விதிவத்து அப்படின்னா இங்கே முக்கியமான விதி என்ன அப்படின்னா 6 பழம். சாமி அப்புறம் உங்கள் கிளாஸ்லேருந்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டேன். பழம் வாங்குறச்சே 6 வாங்கணுமா, 4 பழம் வாங்கணுமா, இல்லை 2 பழம் வாங்கினா போருமா? அம்மாவில் அந்த ஆர்த்த இதுக்குள்ளே போவான் பாரு. 2 பழம் அது வைக்கிறச்சே இப்படி திருப்பி வைக்கக்கூடாது, இப்படி வைக்கணும். காம்பு கிழக்க பார்த்துருக்கணும். ரூடோ பாப்பாப்பா 100 ரூல் கொண்டு வந்துடும் அதுக்குள்ளே. அதெல்லாம் வந்து சும்மா சிம்பாலிக்கு தான். மெயின் விஷயம் என்ன அப்படின்னா விதிவத்து அப்படின்னா ஹியூமிலிட்டி, பணிவோடு போகணும் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒருத்தர்கிட்ட போய் புரியுறதா, பணிவாக வந்திருக்கேன் நான் அவன்கிட்ட, ஒழுங்காக சொல்லிக் கொடு அப்படி சொல்ல முடியாது. அப்போது அந்த பணிவை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா என்கிட்டேருந்து நான் ஏதாவது கொடுக்கணும். இந்தாங்கோ கிளாஸ் ஆரம்பிக்கிறேன், நான் இத்தனை நாள் வந்து கோட்டை விட்டுவிட்டேன், திருப்பி நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா அப்போது அந்த அக்கேஷனில் ஒரு 2 வாழைப்பழம் கொடுத்து, அப்போ வந்து கொஞ்சம் இந்த இடம் இருக்கு இல்லையா, C4 C5லாம் சி தானே இது, L4 L சி இங்கேயா, சி மேலே, L4 L5ல் ஒரு பெண்டு, C1 C2ல் ஒரு பெண்டு, அப்படி இருக்கணும். இது எதுனா என்னுடைய ஹியூமிலிட்டியை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன். சீக்கிரம் சொல்லுங்க ஜி. பேக் பெயின் இருந்தால் கூட அப்படி பண்ணுவாங்க, பேக் பெயின் இருந்தால் அப்படி பண்ணுவாங்க. இப்போது இங்கே வந்து சவுனகர் அவ்வளோ பெரிய மகாசாலராக இருந்தாலும் ஹ வை அப்படிங்கிறத வந்து நிச்சயாத்மிகத்துக்காக சொல்கிறது. இது சும்மா ஏதோ சொல்லலை, கண்டிப்பாக நிஜமாக நடந்தது அப்படின்னு சொல்லுவோம்ல. என்ன உண்மை என்ன நடந்தது தெரியுமா? சவுனகர் போயிருக்காரு அங்கீரசன் கிட்ட, இப்படி சொன்னால் இப்படி அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. அதான் அந்த ஹ வையோடைய அர்த்தம். நிச்சயாத்மிக சூச்சகம் அது, சரியா? அப்படி விதிவத்து உபசன்ன, உப நிஷத் படித்தோம் இல்லையா? உபக்கு என்ன பண்ணோம்? உபக்கு என்ன அர்த்தம்? சமீபகந்தஹா, பக்கத்தில் போனார். சுவாமி அப்படியே 4 வருஷமும் நான் அப்படியே ஆன்லைன்லேயே கேட்டு அப்படியே உங்களை மனசில் நினச்சி நான் அப்படியே ஞானி. அப்பப்போ நேரில் வாப்பா, எனக்காக இல்லைப்பா. இன்ஃபேக்ட் நேர்லெல்லாம் கிளம்பி வந்தேன்னாக்கா இங்கே பண்ண வேண்டிய ஏற்பாடு பண்ணணும். அதெல்லாமும் தாண்டி ஏன் நேரில் வர சொல்கிறது? ஏன்னா சாஸ்திரம் அந்த விதி அப்படி சொல்கிறது. அப்போ நேரில் வந்து முடிஞ்சு கற்றுட்டு படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லணும். சரி. உபசன்ன பப்ரச்ச, எதுக்கு போனாராம்? விதி வத்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் எப்படி பண்ணணும்? இப்படி துணிலாம் இப்படி போட்டிருந்தோம்னாக்கா, துணி இப்படி போட்டிருந்தோம்னாக்கா அதை வந்து இப்படி கொண்டு போகணும். யோக வேஷ்டி இந்த மாதிரி யோகமாக அப்படி வேஷ்டி போட்டுன்னு ஆஃப் பண்ணணும். மனுஸ்மிருதியில் சொல்லியிருக்கு, சரியா? இதெல்லாம் வந்து இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் சிம்பிள்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அவர் ஹியூமிலிட்டி. இதை இப்படி போட்டுக்கிறது, இல்லைன்னா இடுப்பில் கட்டிக்கிறது. இந்த துண்டு வந்து தோலில் இருந்தால் எதுன்னு அர்த்தம், இந்த துண்டு வந்து இப்படி வச்சா அதுன்னு அர்த்தம், அப்படி எடுத்து ஓரமாக வச்சேன்னா பட்டையை கலப்ப போகிறேன்னு அர்த்தம். அதெல்லாம் நிஜமாகவே இருக்கு. அந்த துண்டை இடுப்பில் கட்டினேன்னா கோவில் போகிறேன்னு அர்த்தம். சரிதான்? தோலில் போட்டால் அப்போ அதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி, சரியா? இப்போ வந்து அந்த பணிவு ஹியூமிலிட்டியை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங்கு, நம்மளுடைய பாடி லாங்குவேஜு, அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய சீட்டிங் பொசிஷன்,
அங்கிரச. ஆமாம் ஜி, அதுக்குன்ட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்கார், அவ்வளோதான். இம்பார்ட்டண்ட் இதெல்லாம். ஏன்னா ஹோல் கிளாஸ் நீங்கள் நம்ம நம்மளுடைய ஹியூமிலிட்டியை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணலன்னா அலர்ட்டாக இருப்பேன் கிளாஸ் தான். அப்படி எதுக்கு போறாராம்? ஒரு குரு கிட்ட போய் என்ன பண்ணணுமா? பப்ரச்ச, கேள்வி கேட்பார். டைம் எவ்வளோ ஆகுது? ஓகே. அப்போ குரு கிட்ட ஒருத்தர் போறா அப்படின்னா என்ன பர்பஸ்க்காக போகணும்? இத்தனை நாள் யாரெல்லாம் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடுவோமா? நம்பர் 1 பிரம்மாஜி. பிரம்மாஜிக்கு அடுத்தது அதர்வணா. அதர்வனுக்கு அப்புறம் அங்கிரர். அங்கிரர்லேருந்து பாரத்வாஜர். பாரத்வாஜர்லேருந்து அங்கிரசர். அங்கிரசருக்கு அப்புறம் இப்போ ஷவுனகர். புரியுதா? ஒரு 5 இது வரும், 5 பேர் வரும். ஃபஸ்ட்டு பேர் என்ன சொல்லுங்க? பிரம்மா அதர்வண அப்படி சொல்லணும் பேர் சொல்லும்போது. பிரம்மா ஐஃபன் அதர்வணா. ரெண்டாவது பேர் அதர்வண அங்கிர. அதர்வண அங்கிர. மூணாவது பேர் அங்கிரர் பாரத்வாஜர். நாலாவது பேர் பாரத்வாஜர் அங்கிரசர். அஞ்சாவது பேர் அங்கிரசர் ஷவுனகர். புரியுதா? 5 ஜெனரேஷன் இங்கே சொல்கிறான். 5 ஜெனரேஷன்னு சொல்லி ஷவுனகர் இப்போ கேள்வி கேட்க போகிறார். அப்போது இந்த இடத்துல பப்ரச்ச அப்படிங்கிற வார்த்தைக்கு கேட்டார் அப்படின்னு அர்த்தம். புரியுது? இந்த ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா, நச்சா சுஷ்ரூஷவே வாக்கியம். கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறான். அதாவது இந்த வித்தியானது கேட்கப்பட வேண்டும், கேட்கப்படுபவர்களுக்கு சொல்லப்பட வேண்டும். நாங்கள் கேட்டோமா உங்களை? ஒவ்வொருத்தரும் ஃபார்மில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பொறுத்த மட்டும் மோட்சம்னா என்ன? அப்புறம் நீங்கள் ஏன் இதை படிக்கணும்னு நினைக்கிறீங்கள? அந்த ஃபார்ம் கையெழுத்து போட்டிருக்கேன், அதை நீங்கள் கேட்குறதா நான் வச்சுட்டு கிளாஸ் எடுக்கிறேன். அப்படிலாம் இல்லை சுவாமி. சும்மா கொரோனா டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோம், அப்படி தட்டி விடுவோம். அது பேக்ரவுண்டில் உங்கள் வாய்ஸ் ஓடிகிட்டே இருக்குமா, எல்லா வேலையும் நடந்துடும் வீட்டில். நீங்கள் ஒரு நாள் உங்கள் வாய்ஸ் கேட்கலன்னா வேலையே ஓடாது வீட்டில். சரி, ரொம்ப சந்தோஷம். அப்படிலாம் இல்லைன்னு நினைக்கிறேன். நிஜமாகவே இது நம்மளுடைய வாழ்க்கையோடைய ஒரு கேள்வியாக இருந்து அந்த கேள்விக்கு இந்த ஞானம் பதிலாக நம்ம எடுத்துட்டு படிக்கணும். சரியா? அதனால நாரதர் தான் நடுவில் இது பண்ணார். இது பார், அவன்லாம் கேட்க மாட்டான். களி முத்திருத்துனா களி முத்திருத்து, அவனா எல்லாம் கேட்க மாட்டான். நம்ம சொல்லுவோம், அது முதல்ல அவன் காதில் போய் விழும். அப்புறம் அவனுக்கு கிளிக் ஆகி திருப்பி என்ன இன்னொரு தடவை சொல்லுங்கன்னு கேட்பான்ல, அப்போ திருப்பி நன்னா சொல்லுவோம் நம்ம. இது இப்போ இதுதான் நடந்துட்டு இருக்கு. புரியுறதா? அந்த காலத்துலலாம் அப்படி இல்லை, கும்முன்னு இருப்பா. உனக்கு எதுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா சொல்லிக் கொடுக்க முடியாது. போ, தலைகீழ் நில்லு, மாடு மேயி, அப்புறம் செடியெல்லாம் சரி பண்ணு, 3 வருஷம் யாத்திரை பண்ணிட்டு வா, இவ்வளோலாம் பண்ணுவா. அதுக்கப்புறமும் நீ நிஜமாக போய் என்னால் முடியாது. சாணி அள்ளும்பா, ராஜா வீட்டு பசங்களை எல்லாரையும் சாணி அள்ளும்பா. சாணி அள்ளு, டேய் எல்லாம் பண்ணு. சும்மா இல்லை, அந்த காலத்து குருக்குலாம் ஜி என்ன ஜி எங்களை சப்பல்லாம் பார்த்துன்னு சொல்கிறீங்க? அப்படி யாரும் நம்ம இதில் சொல்லலை. சரியா? இந்த மாதிரி ஏன்னா சேவா பண்ணுறது மூலமாக அந்த கர்மம் நம்ம ஈடுபடுறது மூலம், அதாவது எனக்கு இப்போ என்ன கர்மான்றது நாட் இம்பார்ட்டண்ட். தட் ஐ எம் இன்டு குரு சிஷ்ய ரிலேஷன்ஷிப். அந்த குரு சிஷ்ய ரிலேஷன்ஷிப்பில் நான் சும்மா பெருக்கினேன்னா கூட அது நான் குருவுக்கு பண்ணுற சேவை. ஏன் நான் குருவுக்கு கொடுக்குற இந்த இம்பார்ட்டன்ஸ் நான் சாஸ்திரத்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ். அந்த சாஸ்திரம் எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன் அதுதான் என்னுடைய பிறவி பயனை கொடுக்க போகிறது. அதனால
அதனால் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இது எனக்கு. ஸோ எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு உங்கள் மேலே காதல் இருக்கோ அந்த காதல் வந்து உங்களுக்கு குரு கிட்ட வெளிப்படும். ஏன் நீங்கள் உங்களை எப்போவுமே சந்தோஷமாக ஆனந்தமாக தானே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படிங்க ஆனந்தமாக தான் இருக்கணும்னு நினச்சேன்னா உங்களுடைய துன்பம் நீங்கணும். உங்களுடைய துன்பம் நீங்கணும்னா அறிவு அடையணும். அறிவு அடையணும்னா குரு அடையணும். குரு அடையணும்னா பணிவு இருக்கணும். அப்போது one who is not humble, he is not serious about his well-being. Simple derivation, especially பிரம்ம வித்யாவுடைய கான்டெக்ட்ல. அப்போது விதிவத்து அப்படிங்கிறதுக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்கு. விதிவத்து உபசன்ன பப்ரச்ச, பக்கத்தில் வந்து கேட்டார். அங்கிரசகா என்ன கேட்டார்? அந்த கேள்வியை மட்டும் சொல்லிட்டு, கஸ்மின்னு பகவோ விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதி. திடீர்னு சிரிச்சுட்டே பேசிகிட்டே இருப்பான். தமான்னு ஒரு பெரிய கேள்வியை கேட்டுருவான். அந்த மாதிரி ஷவுனகர் வந்து ஓப்பனிங் பால்லே பெரிய 6 அடிக்கிறார். புரியுதா? இதுதான் கஸ்மின் பகவோ விஜ்ஞாதே, எதை அறிந்து கொண்டால் அனைத்தையும் அப்படின்னா அனைத்தையும் ஆன்லைன் கரெக்டாக போடுதா பாரு. அனைத்தையும் அறிந்ததாக அர்த்தமாகுமோ அதை எனக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி எப்போது நம்ம கேள்வி வந்திருக்கோம். ஒன்று தான் தெரிஞ்சுப்பேன்னா அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடும். நன்னா இருக்கே இந்த ஸ்கீமு இல்லை? உங்களுக்கு தெரியுமோ, ஜிஆர்டி சொந்தக்காரர் அவருக்கு இத்தினுண்டு பேப்பர் போகிறோம். ஒரு நாளுத்தினுடைய டோட்டல் டிரான்சாக்ஷன் 5 கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3 4 5. நேற்றுக்கு எவ்வளோ தங்கம் இருந்தது, இன்றைக்கி எவ்வளோ வந்தது, எவ்வளோ வெளியில் போச்சு, இந்த நம்பர் இருந்தால் போகிறோம். அவருக்கு எல்லா டோட்டல் அவருடைய 5 கடையும் அவர் கண்ட்ரோலில் இருக்கும். சிம்பிள். அவர் வந்து கேட்க மாட்டார். அந்த இங்கேருந்து இங்கே மாட்டிப்பாங்கல்ல, அது 1000 பீஸ் இருந்ததில்ல, அது இப்போ எவ்வளோ இருக்குது, எல்லாம் 1000 பீஸ் இருந்தானே 2000 பீஸ், மொத்தம் எவ்வளோ கிலோ தங்கம் இருந்தது. சும்மா இந்த எக்ஸாம்பிள் எதுக்குன்னா உங்களை திங்க் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப டீட்டெயில்டாக தெரிஞ்சுட்டா அர்த்தம் இல்லை. அதாவது நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கு இல்லையா? இங்கே அப்படி கேட்குற சிஷ்யன் ஏதோ ஒன்றத்தை தெரிஞ்சுட்டா எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்ததா ஆகும். அப்படி நிஜமாவே பாசிபிளா? இஸ் இட் ரியலி பாசிபிள்? இஸ் இட் சம்திங் லைக் தட் தேர்? அப்படி என்னது அது அப்படிங்கிறத வந்து மேல் வரும் வகுப்பில் பார்ப்போமாக. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.